வணக்கம் காய்ஸ், நம்ம வந்து மயிலோ பற்றி பேச போகிறோம். பாருங்க, மயிலோட வால் மயிலும் நிறைய டிஸ்டர்ப் ஆகும். மயிலுக்கு வால் தொடி சுத்தமும் பிடிக்காது. நான் சொல்கிறதுனால தான் கடிக்க மாட்டேங்குது கை. என்னென்ன விஷயம் தெரியும், சுத்த கடிச்சிரும். குண்டு இருக்கானே, என்ன பண்ணுறது? தொட்டாலும் கடிக்கும். வந்து பல்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்புன்னு லயனுக்காவது மெஷர் பண்ணுவோம். ஓப்பா இதெல்லாம் பல்லு. அப்புறம் காலர், இதை மயிலோட காலர், இதை மயிலோட கை. பிடிச்சோங்குதா? மயிலு சரியான தூக்கத்தில் இருக்கான். ஏன்னா நாங்கள் ஸ்கூல் போய் தான் அப்செட்டில் இருக்கான். அதெல்லாம் வாழவே இல்லை. அந்த வாழை தூக்கினா டிஸ்டர்ப் பண்ணி தான் தூங்கிட்டு இருக்கோம். ரொம்ப பிஸியில் இருக்கான்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபேவரட் திங் வந்து பால். பச்சை பால் எடுத்தால் வந்து இன்ட்ரெஸ்ட் விடுறோம். காமிக்கிறேன். பாலை காணாம எடுத்தாரு. நம்மளோட ஃபேவரட் பால் இது காமிச்சு தெரியும். இந்த சத்தம் வந்தோன்னா வந்து பால் காமிச்சு வந்தோம். ஒன்றெல்லாம் வந்துவான். தூக்கு மூஞ்சி மேலும் எந்திரிச்சு வந்துட்டான்னு பார்த்துக்குவான். தூக்கு மூஞ்சி இருக்கான்னா ஓட ஓகேவா? இன்னும் ஓட மாட்டேங்கிறான். இன்னும் பல்ப்பு கொடுக்குறானே. பல்ப்பு சரி என்ன மயிலு பாபா பார்த்துக்கோங்க. ஜம்பு. அவ்வளோதான் இன்றைக்கி மயிலோட ஹிஸ்ட்ரி. பை பை. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் அம்மு 25 சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு சரியான சீக்ரெட் சொல்லணும் உங்கள்கிட்ட. உங்களுக்கு கொஞ்சம் தெரியும்ல, அம்மு சேனல் 25க்கு போனதுக்கப்புறம் எபிசோட் 1 த ஆக்சிடெண்ட் அதில் போனீங்கன்னா ரீகன் விழுந்துருவான். கீழே ரீகன் விழுந்துருவானா? ஃபஸ்ட்டு அவன் சைக்கிளில் வந்துடுவான். ஃபஸ்ட்டு அவன் வீட்டு முன்னாடியே வந்து விழுவான். சரியா? அதுக்கப்புறம் என்னாவும் விஷ்ணு போய் அவன் சைக்கிளை போய் காமிக்கி அங்கேயோ பறந்து போயிருக்கோம். அங்கே போய் காமிப்பான். ரீகன் விழுந்துட்டு அப்புறம் திருப்பி வரும்போது அவன் கல் முன்னாடி வந்து உட்காந்துட்ருப்பான். இந்த மாதிரி பெருசான கல் மாதிரி உட்காந்துட்ருப்பான். இந்த மாதிரி கல். அவ்வளோதான் இன்றைக்கி. பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான். பை பாய்.